So good evening students. Last class 3.18 பார்த்தா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல பார்க்கறது வந்து 3.19 என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. Obtain the condition that the roots of the equation கொடுத்துருக்காங்க. x cube plus px square plus qx plus rc equal to 0 r in ap அப்படின்ட்டாங்க. அதாவது இதுக்கு வர ரூட்ஸ் எப்படி இருக்கும் r in apன்ட்டாங்க. நம்ம x cube இருக்கனால 3 ரூட்ஸ் இருக்கும். நான் எப்படி எடுக்க போறேன்னா let the roots are a minus d a plus d. என்ன ரீசன் ap ன்ட்டாங்க. ap means arithmetic progression. a minus d a plus d எடுத்துறீங்க. இப்போ இந்த क्वेश्चनல ஸ்மால் என்ன இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் a b c அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. புரியுதா? இப்போ என்ன செய்ய போறேன் இதனுடைய சம்மேஷன் போடுறேன். சம்மேஷன் என்ன கிடைக்கும் a minus d plus a plus a plus d. ஆட் பண்ணா என்ன ஃபார்முலா minus b by a minus b by a. சோ அப்ளை பண்ணா minus p a வந்து 1 இருக்கு. அப்ப dt கேன்சல் ஆயிடுது. சோ 3a that is equal to minus p கிடைக்குது. ac equal to minus p by 3. சரி. இப்போ ப்ராடக்ட் போடுறேன். ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் பாருங்க. ப்ராடக்ட் பார்த்தோம்னா a minus d into a into a plus d. பார்த்தோம்னா a into இது ப்ராடக்ட் இது சம். ஸோ a into a squared minus d squared கிடைக்கும். ஓகேவா? that is equal to பார்த்தோம்னா a வேல்யூ பார்த்துருக்கோம். ஸோ அப்ளை பண்ணால் டி கிடச்சிரும். ஏ என்ன பார்த்துருக்கோம் மைனஸ் பி பை 3 பார்த்துருக்கோம். அதை ஸ்கொயர் பண்ணோம்னா பி ஸ்கொயர் பை 9 மைனஸ் டி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ கிடைக்கும் ப்ராடக்ட் போடணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ராடக்ட் போட தேவையில்லை, அப்படியே சம்மில் அப்ளை பண்ண ஆன்சர் கண்டிஷன் கிடச்சிரும். அதனால் ப்ராடக்ட் போட தேவையில்லை. இந்த ஆன்சரை ஏசி ஈக்குவல் டு மைனஸ் பி பை 3 அப்படியே சம்மில் அப்ளை பண்ணுங்க ஈக்குவேஷன். அப்போ என்ன ஆயிரும் minus p by 3 to the power 3 plus p into minus p by 3 the whole squared plus q into minus p by 3 plus rc equal to 0. So q பண்ணாயிரும் plus minus p cube by 27. இதனாயிரும் இதை ஸ்கொயர் பண்ணா p ஸ்கொயர் வந்துடும். இங்கே p cube by 9 minus p cube divided by 3 plus rc equal to 0. LCM பார்த்தீங்கன்னா கிடைக்கும் 20 LCM 27 LCM 27. பண்ணாலும் minus p cube minus 3 times வருமா அதோட 3p cube இது 9 times minus 9p cube 27 times 27 rc equal to 0 by 27 0 ஆயிரும். இப்போ இந்த மைனஸ் டைம்லாம் நம்ம பிளேஸ் மாத்திட்டோம்னா இது 27 27 ஆகும். ஓகேவா? இப்போ என்ன செய்ய பாருங்க, சிம்பிளை பண்ண வரத கண்டிஷன்ஸ் டோட்டல் மைனஸ் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். இதை சிம்பிளை பண்ண கிடைக்கும் -4p கியூப் -4p கியூப் -9p கியூப் plus 27 rc equal to 0. இது சிம்பிளை பண்ணா வரத கண்டிஷனோட கண்டிஷன் வேல்யூ. என்ன சிம்பிளை பண்ணி பாருங்க, இது ரெண்டுலையும் p காமன் எடுத்துடலாம். ஸோ மைனஸ் p காமன் எடுத்துட்டோம்னா பிளேஸ் பார்த்தீங்க 27 rc equal to 4p cube plus 9p cube. இப்போ p காமன் எடுத்துட்டோம்னா ஸோ 4p squared plus 9 cube 27 r கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் கரெக்ஷன், இந்த ஸ்கொயர் பண்ண ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இது ப்ளஸ்ஸாக மாறிடும். சிம்பிளை பண்ணவங்க கிடைக்கும் 2p cube. ஓகேவா? ப்ளஸ் 2p cube. அப்போ இங்கே வந்துடும் ப்ளஸ் 2p cube. இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ p காமன் எடுத்துட்டோம் 2p ஸ்கொயர்டு ப்ளஸ் 9 cube தட் இஸ் ஈக்குவல் 27 r. அது இதோட லாஸ்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆன்சர் இது மட்டும் அப்படியே பிளேஸ் மாற்றிங்க. ஓவரால் தான் என்ன பிளேஸ் மாற்றினா பாருங்க, பிளேஸ் மாற்றணும்னா 2p cube plus 27 rc equal to 9p cube.
இது நம்மளுடைய லாஸ்ட் ஆன்சர். முடிஞ்சா நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது அதே மாதிரி பாயிண்ட் the condition that the roots of ax cube plus bx squared plus cx plus d is equal to 0 are in GP. assume a, b, c, d not equal to என்ன சொல்றாங்க, இது வந்து எதுமே 0 இல்ல. a b c எல்லாமே not equal to 0 0 இல்ல. ஆனா GP ன்ட்டாங்க. இன்னொரு லெவல்ல GP இருக்காங்க. அப்ப GP ரூட்ஸ் எப்படி இருக்கும்? நான் இருக்கா a by r a ar. என்ன a by r a ar இது GP. ஸோ அதை யூஸ் பண்ண கொண்டு வரலாம். அதை யூஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சமேஷன் போட்டோம்னா நம்ம ஆன்சர் கிடைக்கும். என்ன ஏ பை ஆர் ஏஆர். பாருங்களேன், ரூட்ஸ் எடுத்தோம்னா ஏ பை ஆர் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏஆர். இது வந்து லெட்ஸ் த ரூட்ஸ். லெட் த ரூட்ஸ் ஏ பை ஆர் ஏஆர். இப்போ சமேஷன் போடுறேன். ஏ பை ஆர் பிளஸ் ஏ பிளஸ் ஏஆர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ் பி பை ஏ. ஏ காமன் எடுத்துறோம். ரெண்டு ஏ ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ ஆல்பா வச்சுக்கணும், ஆல்பா வச்சுக்கிறோம். இங்கே ஒரு ஏ இல்லைனால ஆல்பா, அங்கே என்ன அங்கே ஒரு ஏ இருந்தால் குழப்பம். அப்போ என்ன ஆயிரும்? ஸோ ஆல்பா காமன் எடுத்துட்டா 1 by r plus 1 plus r that is equal to minus b by a. அடுத்து ப்ராடக்ட் பண்ணுறேன், ரெண்டு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? ஆல்பா பை ஆர் இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் ஆல்பா இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் alpha by r into alpha r that is equal to formula c by a plus c by a. c by a alpha squared காமன் எடுத்துட்டோம்னா 1 by r plus r plus 1 and r அடியாயிரும் plus 1 that is equal to c by a. இப்போ டோட்டல் மூணை மல்டிப்ளை பண்ணுறேன். இது alpha by r into alpha r that is equal to formula minus d by a. இப்போ r cancel ஆயிடும். அப்போ alpha cube that is equal to minus d by a கிடைக்கும். அடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்குவோம். alpha cube is equal to minus d by a கிடைக்குது. இப்போ இது ரெண்டு சிம்பிளை பண்ண என்ன ஆன்சர்? இது ரெண்டு சிம்பிளை பண்ணி பாருங்களேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறோம், ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுங்களேன். நான் வந்து 2 by 1 போட்டு ஆல்பா கிடைச்சிடும். அப்ளை பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2 by 1 போடுறேன். என்ன இருக்கு? ஆல்பா ஸ்கொயர்ட் இன்ட்டு 1 by r plus r plus 1 ஆல்பா இன்ட்டு 1 by r plus 1 plus r. இங்கே வந்து c by a இருக்கு டிவைடட் பை மைனஸ் b by a இருக்கு. ஸோ a கேன்சல் பண்ணிடலாம். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும்? மைனஸ் c by b கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போறோம்? அந்த கண்டிஷன் கேட்டதுனால இது ரெண்டு கேன்சல் ஆகும். ஒரு ஆல்பா அடியாயிரும். அப்போ ஆல்பா is equal to c by மைனஸ் b கிடைக்கும். இதை கொண்டு போய் நான் செய்யப்படுறேன். சப்ஸ்டியூட்டிங் திரும்ப அப்ளை பண்ணுறேன். ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்ளை பண்ணோம்னா மைனஸ் சி பை பி டு த பவர் 3 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. இதை கீப் பண்ணால் சி கியூப் பை பி கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ சி கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிபி கியூப். இது நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட். ஆர் ஏ சி கியூப் பிளஸ் டிபி கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸோ நீங்கள் மைனஸ் ஒன்று இப்போ மைனஸ் சி கியூப். ஓகேவா? அந்த மைனஸ் அடியாயிரும். வர ஆன்சர் ஏ கியூப் சி கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு பிடி கியூப் ஓவர் ஏ கியூப் மைனஸ் என்ன மைனஸ் வரும். மைனஸில் அடிச்சுட்டு சி கியூப் பை பி கியூப் அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏ சி கியூப் ஈக்குவல் டு பிடி கியூப். ஸோ இந்த சம் ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப்னா கொடுத்த கண்டிஷன் இஃப் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் px squared plus qx plus r is equal to 0 r in hp. hpன்றது என்ன? ஹார்மோனிக் ப்ரோக்ரேஷன், அதாவது a பினுடைய ரெசிப்ரோக்கல், a பினுடைய ரெசிப்ரோக்கல். ஓகேவா? அப்ப இந்த ஈக்குவேஷன் அப்படி a க்கு மாத்துறேன். அப்ப என்ன ஆகும்? 1 by x cube plus p into 1 by x squared. ஏன்னா நான் a க்கு மாத்த போறேன். plus q into 1 by x plus r is equal to 0. yes இந்த p q r மாறாத கான்ஸ்டன்ட் நம்பர் மாறாது. இப்போ LC எடுத்தோம்னா 1 என்ன LC x cube 1 அப்ப px வரும் plus qx squared plus rx cube by x cube 0 ஆயிடும். அப்ப ஈக்குவேஷன் ஆர்டர் பண்ணோம்னா x cube r rx cube plus qx squared plus px plus 1 is equal to 0. இது என்ன ஈக்குவேஷன்? this equation are in AP. நம்ம AP மேட்ரிக்ஸ் HB AP மேட்ரிக்ஸ். இப்போ A என்ன இருக்கு? A R இருக்கு, B Q இருக்கு, C வந்து P இருக்கு, R வந்து 1 இருக்கு.
நம்ம இப்போ என்ன செய்யலாம், இந்த ஆன்சர் கேட்டிருக்காங்க, இந்த சம்மேஷன் ப்ராடக்ட் போட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன செய்ய போறேன்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ் போடுறேன். ஏ தெரியும், a minus d a plus d, ஓகேவா? a minus d plus a plus d ரூட்ஸ் 3 ஆட் பண்றேன். அப்ப என்ன ஆயிரும், மைனஸ் q by r d அடிச்சிடலாம். so 3ac equal to minus q by r. அப்ப a என்ன கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா a is equal to minus q by 3r. ஒரு ப்ராடக்ட் போட்டுக்குவோம். இப்போ ப்ராடக்ட் பண்றேன், 3 மல்டிப்ளை பண்றேன். அப்போ 3 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைக்கும் பாருங்க, a squared minus d squared into ஒரு a வரும். இந்த a உள்ள கொண்டு போனோம், a cube minus a d squared that is equal to இது நான் ஒரு ப்ராடக்ட்னா c by a வா. இது வந்து சம்மேஷன் போட்டுருந்தோம், அடுத்து ப்ராடக்ட் பண்ணிட்டேன். இது 3 மல்டிப்ளை பண்றேன், இந்த ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒண்ணுமே இல்லை, கொண்டு போய் சம்ல அப்ளை பண்ணி ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ப்ராடக்ட் போட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் இந்த ஆன்சர் சம்ல அப்ளை பண்ணுங்க ஈக்குவேஷன்ல. ஸோ ஆன்சர் கிடைச்சது. இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஏபியில் அப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல ஆர் இன்ட்டு எக்ஸ் கியூப் அப்படின்னா ஏன்னா அது ரூட்ஸ் ஆல்பா ரூட் தானே, ஏ ரூட்ஸ் தானே இது அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் கியூப்னா மைனஸ் கியூ பை 3r cube plus q into minus q by 3r the whole square plus p into minus q by 3r plus 1 is equal to 0. ரைட்டா? எல்சிஎம் போட்டால் நம்ம ஆன்சர் கிடைச்சிடும். என்ன இது அசல் கிடைக்கும், r into minus q cube by 27r cube. இது பிளஸ் மாறும், பிளஸ் இது ஒரு q ஸ்கொயர் இங்க q cube by 9r square minus p cube by 3r plus 1 is equal to 0. LCM 27r cube. என்ன LCM 27r cube. ஓகேவா? LCM போடலாமா? 27r cube LCM போட்டோம்னா என்ன ஆயிரும், மைனஸ் qr cube. qr இது r q cube. இது 3 டைம்ஸ் வருமா, அதனால பிளஸ் LCM இருக்கும் 27r cube. என்ன ஆயிரும் 9, 3 டைம்ஸ் r ஸ்கொயருக்கு r r. அப்ப என்ன ஆயிரும் r 3 k cube, r3 k cube. இது 9 டைம்ஸ் மைனஸ் 9 r ஸ்கொயர்டு. என்ன யார் இருக்குல்ல, நம்ம LCM r cube போட்டிருக்கோம். ஓகேவா? LCM r cube. அப்ப என்ன ஆயிரும், இல்ல r ஸ்கொயர் ஒரு r கேன்சல் பண்ணி r cube போட ஈஸியா இருக்குமே. ஒரு r கேன்சல் பண்ணலாமா? போட்டோம்னா நமக்கு அந்த LCM போட ஈஸியா இருக்கும். 27. நெக்ஸ்ட் இந்த ஒரு r க்கு அடிச்சிருங்க, அப்ப r ஸ்கொயர் ஆயிரும். புக்ல வந்து क्वेश्चन மிஸ்டேக் இருக்கு, அது லாஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ LCM r ஸ்கொயர், LCM r ஸ்கொயர். அப்ப யாருக்கு நேரம் மைனஸ் LCM 27 மட்டுமா, 27 r ஸ்கொயர், LCM 27 r ஸ்கொயர். ஓகேவா? அப்ப என்ன ஆயிரும், 27 r ஸ்கொயர்ல மைனஸ் k கியூப், மைனஸ் k கியூப். இது நம்பர் பை 3 டைம்ஸ், என்ன 3 பிளஸ் 3 r ஸ்கொயர் இருக்கு. அப்ப q கியூப் மட்டும் வரும், k கியூப். ஓகேவா? q கியூப் நச்சு 27 r ஸ்கொயர் LCM போட்டோம், மைனஸ் p கியூப் அப்படியே போட்டாச்சு. அடுத்து பிளஸ் 3 டைம்ஸ் வரும் 27ல, அதனால 3 போட்டேன். r ஸ்கொயர் இருக்கனால only k கியூப் பண்றது. ரைட்டா? அடுத்து மைனஸ் LCM 27 போட்டு 3 க்கு 9 ஆயிரும், 9p கியூப், 9p கியூப். r இருக்கனால ஒரு ரிமைனிங் r மட்டும் வரும். பிளஸ் 27r ஸ்கொயர் that is equal to 0. இவங்க நேரம் ஆகும்போது அது 0 நேரம் 0 மாறிடும். அப்ப 0 ஆச்சுன்னா 2p கியூப். ஓகேவா? 2k கியூபா, 2k கியூப். ஓகேவா? 2k கியூப், 2k கியூப் மைனஸ் 9p கியூப் பிளஸ் 27r ஸ்கொயர் is equal to 0. இந்த மைனஸ் பிளஸ் மாத்தணும்னா 2k கியூப் பிளஸ் 27r ஸ்கொயர்டு that is equal to 9p கியூப் கிடைக்குது. நெக்ஸ்ட்
உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் 2k³ minus 9pqr plus 27r squared = 0 கிடைச்சிருக்கு. இந்த மைனஸ் இருக்குன்னா உங்களுக்கு plus 9pqr மாறிடுச்சு. 2k³ plus 27r squared = 9pqr. ஆனா நமக்கு கொடுத்த क्वेश्चनல மிஸ்டேக் கொடுத்திருக்கு. क्वेश्चनல இது ஆன்சர் கொடுத்தாங்கல அந்த ஆன்சர் மிஸ்டேக்கா இருக்கு. சோ 9pqr ஓகே ஆயிடுச்சு. 27r கீப் பண்ணிருக்காங்க. நமக்கு r ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. அது மிஸ்டேக். அடுத்து 2q³ அங்க கொடுத்திருக்கு 2p இருக்காங்க. சோ சம்ல வந்து ஆன்சர் கரெக்ட் क्वेश्चन கரெக்ட் பண்ணி क्वेश्चन கரெக்ட் பண்ணிக்கிது ஆன்சர் 2k³ plus 27r squared = 9pqr. क्वेश्चन கொடுத்த ப்ரூஃப் வந்து மிஸ்டேக்ஸ். என்ன ப்ரூஃப் இருக்கணும்? 9pqr = 27r squared plus 2q³. இது ஆன்சர். நெக்ஸ்ட். If it is now that the roots of the equation x³ minus x² minus 4x plus 24 = 0 are in AP, find its roots. இது ரூட் கேட்டிருக்காங்க. சோ AP எடுத்த உடனே ரூட்ஸ் எப்படி இருக்கும்? let the roots a minus d a plus d. இது ரூட்ஸ் 3 ரூட்ஸ். உடனே சம்மேஷன் போடுறேன். sum of the root a minus d plus a plus d. So 3a that is equal formula minus b by a da இங்க minus plus plus 6 by a da இருக்கு 1 that is equal to 6. 3a is equal to 6 ஆச்சுனா a is equal to 2. a is equal to 2 கிடைக்கும். உடனே ப்ராடக்ட் போடுறேன். a minus d into a plus d யூஸ் பண்ணோம்னா a into a squared minus d squared. ப்ராடக்ட் போட்ட ஃபார்முலா c by a கட யூஸ் பண்ணா plus 4 by 4 கிடைக்கும். ஓகேவா? நம்ம a க்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு பாருங்க. a க்கு ஆன்சர் அல்லது a அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? d கிடைக்கும். இத யூஸ் பண்ணிக்கங்க. a க்கு யூஸ் பண்ண 2 போட்டு பாருங்க. இப்ப 2 இதுக்கு 2 போட்டோம்னா 2 இது 4 ஆயிரும் minus d squared that is equal to 4. So 1 times 2 times 2. So 4 minus d squared is equal to 2 இருந்துச்சுனா மாத்திக்க. 6 ஆயிருமா? 6. இது 6 ஆகும். 4 minus 2 ஆ. கரெக்ட்டா பாருங்க. 1 times 2 times கேன்சல் பண்ணிட்டோம். இங்க 2 மட்டும் இருக்கும். 2 is equal to இந்த ஆன்சர் கிடைக்குது. இந்த மாதிரி minus 2 ஆயிருது. வர ஆன்சர் ரூட் வருது. நெக்ஸ்ட். இப்போ 3 மல்டிப்ளை பண்ணும்போது 2 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் ஃபார்முலா b minus b by a. இது 2 மல்டிப்ளை பண்ணா c by a. 3 மல்டிப்ளை பண்ணா minus d by a. இப்போ minus d இங்க 24 ஆயிரும். minus 24. 24 by 1. ஓகேவா? So அப்ப என்ன 1 பண்ணோம்னா 1 times minus 24 இருக்குல 1 times 12 times 12 அட பிளேஸ் மாத்துங்க. So 4 minus d squared is equal to minus 12 plus d squared ஆயிரும். இது 16 ஆயிரும். அப்ப d is equal to plus or minus 4. என்ன d is equal to plus or minus 4 கிடைக்குது. அப்ப ரூட்ஸ் கேட்டனால சப்போஸ் plus கொடுத்துங்க. let a is equal to 2 d is equal to 4 எடுத்தா என்ன ஆகும்? a minus d 2 minus 4 minus 2 a 2 a plus d 6 or a is equal to 2 d is equal to minus கொடுத்தோம்னா d implies something மாறி வரும். 6 2 minus 2 இது என்னோட ரூட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. Solve the cubic equation to x³ minus x² minus 8x plus 9 = 0 இருக்காங்க. கொடுத்த கண்டிஷன் பாருங்க. if sum of 2 of its roots are vanishes அப்படினா ஆட் பண்ண g வரும். அது மாதிரி ரூட்ஸ் பண்ணா சேவ் பண்ணா g ஆட் பண்ண g வரணும். ரெண்டு ரூட் ஆட் பண்ணா அப்ப சேவ் பண்ணா let ஒரு ரூட் ஆல்பாண்டா இன்னொரு ரூட் வந்து ஆல்பா. அப்ப இன்னொரு பீட்டா. முடிஞ்சா மூணு ரூட்ஸ் ஆட் பண்ண 0 கிடையாது. அது மாதிரி எடுத்துக்கலாம். a மைனஸ் ஆல்பா எடுத்துக்கலாம். அப்படிதுக்கா பாருங்க. if sum of 2 of its roots vanishes அப்படினா ஆட் பண்ண 0 வரும். இப்போ sum of the root போறேன். ஆல்பா மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. ஃபார்முலா வந்து minus b by இங்க ஒரு மைனஸ் பிளஸ் ஆயிரும் பிளஸ் b 1 இருக்கு 1/2 கேன்சல் ஆயிரும். சோ பீட்டா is equal to 1/2 கிடைக்குது. அடுத்து சரி 3 மல்டிப்ளை பண்றேன். ஓகே நான் பாருங்க. ஆல்பா ஸ்கொயர்டு மைனஸ் பீட்டா that is equal to ஃபார்முலா நேரம் d by minus d by 2 of t by 2. So minus minus அடிச்சிடலாம். ஓகேவா? So beta கான்ஸ்ட் 1/2 தெரியும். ஆல்பா ஸ்கொயர்டு into 1/2 that is equal to ஆன்சர் இருக்கு. d என்ன இருக்கு? a b c d 9. So 9. ஓகே 9/2 வரணும். so that's இப்போ 9. ஓகேவா? ஆல்பா ஸ்கொயர் by 2 by 2.
2 அடிச்சிடலாம். ஆல்பா ஸ்கொயர் சி ஈக்குவல் 9 ஆல்பா சி ஈக்குவல் 3 கிடைக்குது. அப்போ ரூட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரியுமா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வரும். இது ஒன்று. ஆல்பா சி ஈக்குவல் 3 எடுத்துக்கங்க. பீட்டா சி ஈக்குவல் 1/2ண்டா ஆன்சர் 3 minus 3 1/2. ஆர் ஆல்பா சி ஈக்குவல் minus 3 பீட்டா சி ஈக்குவல் 1/2ண்டா நான் பாருங்க அப்ளை பண்ணோம்னா அதே மாதிரி வரும். 3 அதே ஆன்சர் இருக்கு, அதனால ஒரு ஆன்சர் போதும். 3 minus 3 1/2. ஓகேவா, சம் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் இதே சால்வ் ஈக்குவேஷன் இல்லை 10th மேக்ஸ் தான். 9x³ plus 36x² plus 44x minus 6 is equal to 0 if the roots are on a பின்ட்டாங்க. அப்போ உடனே a minus d a plus d இன்னும் சம்மேஷன் போடுறோம். a minus d plus a plus d that is formula minus b plus 36/9 cancel. So 3a is equal to 36/9. 1 times 12 times a is equal to 12/9. 3 டை பண்ணோம்னா 4/2 4/3. இப்போ a is equal to 4/3 கிடைச்சிருக்கு. அடுத்து 3 மல்டிப்ளை பண்றேன். a into a squared minus d squared that is equal to இங்க minus d வரப்போ plus ஆகும். plus 16/9 minus d by a. so a என்ன பார்த்துருக்கோம், a க்கு வந்து 4/3. அப்போ 4/3 into 16/9 minus d squared that is equal to 16/3 9. டேபிள்ல 1 times 4 times 1 times 3 times LCM போடுங்க. 16 minus 9d squared by 9 that is equal to 4/3. 1 times 3 times. so multiply பண்ண பாருங்க, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 16 minus 9d squared that is equal to 12. அப்படி நம்பர் பிளேஸ் மாத்தணும்னா என்னாகும் அப்படி பாத்தீங்க. 16 minus 12 that is equal to plus 9d squared. சிம்பிளை பண்ணா 4c equal to 9d squared. அப்ப d என்னாகும், so d squared is equal to 4/9. d is equal to plus or minus 2/3. a is equal to 4/3, d is equal to 2/3. இப்போ எடுத்துக்கலாம். let a is equal to 4/3 and d is equal to 2/3. அப்ப என்ன அப்ளை பண்ணோம்னா a minus d பார்த்தோம்னா 4/3 minus 2/3. LCM 3 டா, so 2/3 கிடைக்கும். அடுத்து a 4/3. அடுத்து a plus d என்ன வரும், a plus d. so a plus d பார்த்தோம்னா a minus d பார்த்தோம்னா a பார்த்தோம்னா அடுத்து a plus d பார்த்தோம்னா a என்ன இருக்கு 4/3 ஆ இருக்கு, d என்ன இருக்கு 2/3 ஆ இருக்கு. LCM 3 6 ஆயிரும். ஆட் பண்ணா 6. so என்ன கிடைக்கும் 2 கிடைக்குது. அப்போ ரூட்ஸ் பார்த்தோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. மொத்தம் a minus d என்ன போட்டிருக்கோம், a minus d 2/3 a 4/3 a plus d 2. இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. அதே மாத்தி மல்டிப்ளை பண்ணா அனதர் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, அது மைனஸ் போட்டு பாருங்க, அது மைனஸ்ல ஆன்சர் வரும். ஓகேவா, அதை செக் பண்ணி பாத்துருங்க. செக் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க. so a is equal to 4/3 and d is equal to minus 2/3 யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணோம் வந்து a minus d. a ல பார்த்திருக்கோம் 4/3, இங்க ஒரு மைனஸ் பிளஸ் 2/3. சிம்பிளை பண்ணா 6/3. ஆன்சர் 2 கிடைக்குது. இந்த ஆன்சர் அப்படியே மாறி வரும், அவ்வளவுதான். இந்த ஆன்சர் அப்படியே சிம்பிளை பண்ணோம்னா 2 4/3 2/3 இந்த ஆன்சர் வரும், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. இன்னொருத்துக்கு பாருங்க, சால்வ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு r இன் g பின்ட்டாங்க, ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன்ட்டாங்க. கடைசில வந்து ரூட்ஸ் எப்படி இருக்கும், ஜியோமெட்ரி பொறுத்தளவுக்கு a/r a/ar இது ரூட்ஸ். இப்போ இதோட சமேஷன் போடுறேன். a/r plus a plus ar அப்படினா ஃபார்முலா -b/f plus 26 இருக்கு. 26 இங்க ஒரு மைனஸ் ஒரு மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ a காமன் எடுத்துட்டா 1/r plus a 1 plus r that is equal 26/3. ஒரு பிராக்கெட் போடுவோம். நெக்ஸ்ட் சோ 3 மல்டிப்ளை பண்றேன். என்னாகும் a/r into a into ar that is equal ஃபார்முலா -d/f plus 24/3. இதை கிடைக்கும் 7 தேர்ட் டைப் பண்ண 9 இல்ல என்ன வரும் 6 7 7 8 times 8 3 24. சோ மல்டிப்ளை பண்ண r அடிச்சிடலாம். a cube c equal to 8 னா a c equal to 3 கிடைக்கும். அப்ப a3 அப்ளை பண்ணா உங்களுக்கு r கிடைக்கும். இங்க அப்ளை பண்ண சப்ஸ்டிட்யூட் 1 அப்ளை பண்ணுங்க.
சப்ஸ்டியூட் டைம் 1 அப்ளை பண்ணால் a3 into 1 plus 1 by r plus 1 plus r that is equal to 26 by 3. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்ம ரூட்ஸ் கிடைச்சிடும். இந்த ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. ஸோ இது எல்சிஎம் போட்டுருவோம், 3 கீழே கொண்டு போயிடுவோம். ஸோ 26 by 9 சரிமா? எல்சிஎம் போட்டால் 1 plus r squared by r அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 9 into 1 plus r square that is equal to 26r. multiply பண்ண 9 plus 9r plus 9r squared minus 26r is equal to 0. This simplify பண்ண 9r squared நாகும் 26 9 minus பண்ணாடிக்கும் 16 டா நான் ஒரு 7 தருமா 7 என்ன 7 minus 7 ஓகேவா 7 என்ன வரும் 27 இங்க நம்ம என்ன பாருங்க 26 next பாருங்களேன் a keeps equal to 8 போட்டோம்னா a is equal to 2 வரும். a is equal to 2 அப்போ இங்க 2 ஆயிடும். ஓகேவா டிவைட் பண்ண 1 times 13 times டிவைட் ஆக பார்த்துட்டோம் 13 times அப்போ இங்க என்ன ஆகும் ஸோ 13 by 3 ஓகேவா 13 by 3 இது எல்சிஎம் போடுறேன். அப்போ எல்சிஎம் என்ன ஆகும் இங்கே 3 வந்துருமா 3 இங்கே 13r this simplify பண்ணனும் ஈக்குவேஷன் சிம்பிளை பண்ணனும் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இப்போ கிடைக்கும் பாருங்க 3 plus 3r plus 3r squared minus 13r is equal to 0. So 3r squared simplify பண்ணா minus 10r plus 3 is equal to 0. multiply பண்ணா 9 வரணும் ஆட் பண்ணா 10 அப்போ 9 இங்கே ரெண்டு மைனஸ் போட்டுங்க. இப்போ என்ன வரும் by 3 1 times 3 times r minus 3 another answer is r minus 1 by 3 is equal to 0 r is equal to 3 r 1 by 3 கிடைக்கும். r is equal to 3 r 1 by 3 நம்ம ரூட்ஸ் கேட்டிருக்காங்கல்ல அப்போ ரூட்ஸ் எப்படி இருக்கும் ஜிபியில் a by r கமா a கமா ar அப்போ யூஸ் பண்ணோம்னா தட் இம்ப்ளைஸ் a by r எடுத்துக்கலாம். let a is equal to என்ன எடுத்துங்க 2 r is equal to 3 யூஸ் பண்ணோம்னா சம் அப்ளை பண்ணுங்க a by r 2 by 3 a 2 ar 6 அதே மாதிரி let a is equal to 2 r is equal to 1 by 3 இந்த ஆன்சர் அப்படியே மாறி வரும். இது மாறி வரும் 6 to 2 by 3 இது என்னுடைய ரூட்ஸ். இதோட 10th மேக்ஸ் ஓகேவா இதோட எப்படி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எக்ஸசைஸில் 3 சம் போட்டிருக்கோம் எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே ப்ராப்பர் நோட்டில் போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு சார் எனக்கு ஓகே ஒன்றுமே இல்லை எந்த சப்ஜெக்ட்னாலும் வீடியோ போட்டு பாருங்கள் 1 or 2 days போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கூலிங் கிளாஸ் போகுது ரீடர் கிளாஸ் போயிட்டுருக்கு ப்ளஸ் இந்த 1 hour கிளாஸ் போயிட்டுருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நல்லா ரீகல் பண்ணி பார்த்துட்டு சம் போடுங்க. இதெல்லாம் 10th மேக்ஸ் ஈஸியாக இருக்கும் 3rd செட் பொறுத்தளவுக்கு ஈஸியாக. ஓகேவா தேங்க்யூ.